ஹாய், புரோட்டா சால்னா யாருக்கு தான் பிடிக்காது. 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் மச் பெட்டர். 6-7 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. தேங்காய், அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து கட் பண்ணி அது கூட நம்ம ஊற வச்சுருந்த கசகசா முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு வேணால் போட்டுக்கோங்க. ஸோ சீக்கிரம் நல்லா வெந்துடும், மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் சப்போஸ் வெஜிடபிள்ஸ் போடுறதுனாலும் இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா தான் அப்படியே நமக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் சால்னா டேஸ்ட் கிடைக்கும். இது கூட செகண்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் போட்டு பாருங்கள், அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா வரும். நல்லா வதக்கி விட்டதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததும் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா பாதி ஆட் பண்ணால் போதும். நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 3 விசில் விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சால்னா ரெடி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.